நம்மளுடைய பெரியவர்களுக்கு இன்றைக்கி தர்ம கர்ம காரியங்கள், நம்மளுடைய பெரியப்பா, அதே மாதிரி சித்தப்பா, அதே போன்று பார்த்துட்டுனா ரொம்ப வயசானவா யாராவது குழந்தை இல்லாமல் இருந்திருப்பா, இன்றைக்கி பண்ணக்கூடிய இந்த தர்ப்பண காரியங்கள்லாம் அவளுக்கும் போய் சேரக்கூடியதாக இருந்திருக்கும். உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயணத்தில் வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசைக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. இன்றைக்கி கரெக்டாக காலை வேலைகளில் மத்தியான வேலைகளில் வாத்தியாரை கூப்பிட்டு இந்த ஸ்ராத்த காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுறது, அதே மாதிரி தர்ப்பண காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுறது. அதே போன்று பார்த்துட்டோம்னா நம்மளால் முடியலனா கூட ஒரு அரிசி வாழைக்காய் வச்சு காய்கறி வச்சு தான தர்மங்களை செய்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஆற்றங்கரை, குளக்கரை, நதிக்கரை போன்ற இடங்களில் நீங்கள் இன்றைய தினத்தை விசேஷகரமாக வழிபாடு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான நாள் இந்த ஆடி அமாவாசை. அமாவாசை அன்றைக்கி திருஷ்டி எடுக்கிறது ரொம்ப நல்லது. அமாவாசை அன்றைக்கி நான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கேன்னு சொல்கிறவா இன்றைக்கி ஜெயிக்க பிரதமன்னு சொல்லுவா. ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான மந்திரம். அதாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்கள் பண்ணால், ஹோமங்கள் பண்ணோம்னா ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். ரஜஸ்துவ பூஜைன்னு சொல்லுவாள். நம்மளுக்கு இன்றைக்கி சில காரியங்கள் நடக்கணும், பிஸ்னஸ் நல்லா நடக்கணும், அதுக்குண்டான ரஜஸ்துவ ஹோமங்கள்லாம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். அமாவாசை தினம் நம்ம வேண்டிண்டு வணங்கிண்டு செய்யக்கூடிய சில விசேஷ காரியங்களுக்கு இன்றைக்கி நன்னா இருந்துட்டு இருக்கும். மற்றபடி அமாவாசை பிரதானமாக பார்த்துட்டேன்னா பெரியவங்களுக்கு ரொம்ப உரியது.